அந்த பையனையே விட்டுட்டாங்க. நான் ஏன் விட்டாங்கன்றது நான் விட்டுருந்தா நானாவது ஏதாவது பண்ணியிருப்பேன் அவனை. பைரவர் துணை, நான் உங்க ராகவன் புகழ். ஃபிளாஷ்பேக். சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேன் வரிசையில் ஒருத்தர் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட இந்த விஷயத்தை பரப்பி அவர்கிட்ட என்ன நடந்தது, இதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணுங்க, அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்ல அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு கால் பண்ணி பேசுறாரா. அந்த பெட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப க்ளோஸ். வந்து போரிங்கே கிடையாது, அவன் எப்பவுமே எங்க கூட தான் இருப்பான். அன்னைக்கா பார்த்து இவன் ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிட்டானா. ஏன் அப்படி பண்ணா, எதுக்கு அப்படி பண்ணா ஒண்ணுமே தெரியல. 9:30க்கு இது நடந்துச்சு காலையில. 10 o'clock நான் உள்ள வந்துட்டேன். நான் வரும்போது அந்த பெட்டு வந்து இந்த ரேக்ல எங்கேயோ அடிபட்டு ரத்தம் வருதுண்ணா அப்படின்னு சொல்லி காமிச்சானுங்க. நான் பார்த்தேன், ஒரு சின்ன கட்டு தான் இருந்தது கால்ல, ஒரு சின்னதா ஒரு கட்டு இருந்தது, அந்த இடத்துல ரத்தம் வந்துட்டே இருந்தது. ஆனா எப்படா இதாச்சுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலான்னு டாக்டர் வச்சு, அந்த கட்டு இருக்கு டாக்டர் கொஞ்சம் பாருங்க, பிளட் வந்துட்டே இருக்குன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்களும் பிளட் தானே வருதுன்னு பிளட்டுக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. சரி சுதா, ஒரு 1 hour 1.5 hour வெயிட் பண்ணுங்க, பிளட் ஸ்டாப் ஆகலன்னா எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டாங்க. பிளட் ஸ்டாப் ஆகல. அப்புறம் நானே சான்சு கூட்டு போய் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்துட்டு கிளைண்ட்டுக்கு இங்க அடிபடும் போதே நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், மேம் அவனுக்கு ஏதோ லைட்டா பிளட் வருது, எங்க இடிச்சுக்கிட்டான்னு எங்களுக்கும் தெரியல, நாங்க பாத்துட்டு இருக்கோம்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்களும் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்புறம் தான் போனாங்க. கொஞ்சம் நேரம் இருந்தா, ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்புறம் பிளட் ஸ்டாப் ஆகலையே சொல்லிட்டு நானும் சான்சு கூட்டு போயிட்டு எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து செக் பண்ணிட்டு அங்க ஃபிராக்சர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபிராக்சர் கன்ஃபார்ம் பண்ண உடனே நான் என் பார்ட்னர் கால் பண்ணி சிசிடிவி ஃபுல்லா செக் பண்ணணும்னு சொல்லிட்டேன். சிசிடிவில மாட்டிக்கிச்சு. அதாவதுன்னா அவன் வந்து கேமராக்கு கீழே தானே இதை பண்ணிருக்கான். அவன் பண்ணது எங்களுக்கு தெரியாது. ஆனா வாய்ஸ்ல இருந்து எல்லாமே கிளியரா இருக்கு அவன் தான் பண்ணிருக்கான்ட்டு. அவன் பண்ணிட்டு அவன் அங்க இருந்து அவன் வெளில வர்றதுல இருந்து எல்லாமே ஃபுட்டேஜ் வந்து நானே அவங்க கிட்ட எடுத்து கொடுத்துட்டேன். அவன் பண்ணது தப்பு, இது நான் சப்போர்ட் எல்லாம் பண்ணல, எவ்வளவு பெரிய கேஸ் கொடுக்க முடியுமோ கொடுங்க, அதுக்கு நான் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்றேன், நீங்க ஆல்ரெடி இன்ஃபுளுன்ஷியல் ஆள் தான், நான் விசாரிச்ச வரைக்கும் சார்ஜ் ஷீட் போட்டா அவனை தூக்கி கன்ஃபார்மா 3 வருஷம் உள்ள வச்சிடலாம், சார்ஜ் ஷீட் தான் ஸ்டேஷன்ல போட மாட்டாங்க, அது எப்படியாவது போட வச்சிட்டோம்னா உள்ள வச்சிடலான்ற மாதிரி என் சைட்ல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் அவங்க கிட்ட அதான் பேசி வச்சிருந்தேன். அவங்களும் சரி நாங்க போலீஸோட வந்து அவனை அரெஸ்ட் பண்றோம், நீ அவன் கிட்ட தெரியாத மாதிரி நடந்துக்கோன்னாங்க. நானும் அதே மாதிரி தான் பாத்துக்கிட்டேன். அடுத்த நாள் அவனுக்கு தெரியாத மாதிரி நானே தான் அவனை புடிச்சும் கொடுத்தேன். ஆனா கடைசியா என்ன ஆயிடுச்சுன்னா, அது இவங்க ஸ்டேஷனுக்கு போகாம கேஸ்க்கு எல்லாம் போகாம இவங்க வீடியோ எடுத்து அவன் பண்ணது தப்பு, இங்க நடந்தது தப்பு, நான் எதுவுமே இங்க ஜஸ்டிஃபை பண்ணலாம் விரும்பவே இல்லை, தப்புதான், எனக்கு அவனுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கணும், இதுதான் நானும் இந்த மாதிரி இனிமே நடக்காம பாத்துக்கிறதும் என்னோட இதுதான். எவனும் வந்து திட்டின்னு இருக்கானா. புரியுது. உன் சைடுல இருந்து ஏதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஏதாவது வரைக்கும் போட்டியா? இல்லனா 2-3 நாளா பிரஷர் டார்ச்சர் எனக்கு ஃபீல் ஆகும்டா, இது வந்து மெசேஜ் பண்ணி அபியூஸ் பண்றாங்க. லேடி ஸ்டாஃப்கா? ஆமாடா, அசிங்கமா திட்டுறாங்க. அவங்க மெசேஜ்ல போயிட்டு அவங்க என்கிட்ட கேக்குறாங்க, நான் பிரச்சனையா ஹேண்டில் பண்றதா இதை பாக்குறதான்ற லெவலுக்கு ஆயிட்டேன். பேசுறவங்க யாருமே பிரச்சனையை இப்போ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நான் இல்லன்னு சொல்ல, என் கிட்ட வந்தாதானே யாரா என்ன போன் பண்ணி மிரட்டுறாங்க. அவங்க கிட்ட நீ இத சொன்னதுக்கு சரி ஒண்ணும் இல்ல, சிம்பிள். அவங்க உள்ள வந்து பேசுனாங்கல்ல, ஆமாண்ணா, அந்த ஆடியோ இருக்கா, வீடியோ இருக்கா? எல்லாம் இருக்குண்ணா. அதெல்லாம் அவங்க போடவே இல்லைண்ணா, அவங்க கட் பண்ணி அந்த வைஃபை இது மட்டும் தான் போட்டிருக்காங்க. அது விட்டுரு. இப்ப மேட்டர் என்னன்னா, வந்து உன்னோட வைஃபைல இவங்க கிட்ட பேசுனது உங்ககிட்ட இருக்கா இல்லையா? இருக்குண்ணா. அவங்க இந்த காலையில நான் சொன்னல இன்சிடென்ட் நடந்ததுன்னு, அப்பவே ரோமிகா பக்கத்துலயே உட்காந்து நான் தான் சிசிடிவி காட்டுவேன் அவங்க கிட்ட, இங்க பாருங்க மேடம் இங்கேயே தான் இருக்காங்க. போன்ல ஒரு அளவுக்கு மேல பாக்க முடியலண்ணா, அது லோட் ஆயினே இருந்தது, அது அவங்களே பார்த்தாங்க. நான் காமிச்சிட்டே தான் இருந்தேன். அவங்க பாத்துட்டு, மேம் இதுக்கு மேல போன்ல எனக்கு என்னன்னு தெரியல, லோட் ஆயிட்டே இருக்கு, நான் மெமரி கார்டு கழட்டி சிஸ்டம்ல பார்த்து செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எல்லா ஃபுட்டேஜும் எடுத்துட்டு வந்து கொடுத்துடுறேன் அப்படின்னு. நான் வந்து மறைக்கவே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு இது எப்படி நடந்தது தெரிஞ்சே ஆகணும்ட்டாங்க. நான் அப்புறம் தான் மெமரி கார்டை கழட்டி சிஸ்டம்ல போட்டு ஃபுல்லா உட்காந்து பாத்துட்டு இருந்தேன். சரிப்பா, அந்த மெமரி கார்டுல எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்குல்ல, ஒரு 45 minutes ரெக்கார்டே ஆகலண்ணா. அது ரெக்கார்டே ஆகல, அது நான் காலையிலேயே அவங்க கிட்ட காமிச்சிட்டேன். ஆனா இவன் தான் பண்ணான்றது பக்காவா அதுல தெரிஞ்சிரும். அதுல மிஸ்ஸிங்கே இல்ல, இவன் தான் இத பண்ணிருக்கான்றது கிளீனா தெரியும். அவங்க கேக்குற அந்த முன்னாடி வந்து அது ரெக்கார்டும் ஆகல. இன்னொன்னு அவன் கேமரா கீழே தானே பண்ணிருக்கான், அத பிளைண்ட் ஸ்பாட்ல பண்ணிருக்கான், தெரியக்கூடாதுன்ட்டு. ஆமா 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 ஆமா. இப்ப அது அங்க வந்திருக்கிறவங்களோட இது எல்லாமே நாய்ங்களெல்லாம் கொடுமைப்படுத்துறீங்க, அடிச்சு இது பண்றீங்க, இது பண்றாங்க, என்னென்னமோ போட்டிருந்தாங்க வீடியோல. அண்ணா நான் இப்பயும் சொல்றேன், நீ செடியை எடுத்துன்னு வந்து நிறுத்துங்க கடை வாசல்ல, அவன் எங்க கிட்ட ஓடி வரலன்னா நீங்க என்ன வேணா என்ன பண்ணு. நான் அச்சனா ஒரு பெட்டி என்கிட்ட வருமானா? யாருக்கும் சப்போர்ட்டும் இல்லை. நான் என்ன பண்றது, என்ன பண்ண போறேன் எதுவுமே தெரியாம அப்படியே இருக்கணும்.
அவங்க ம் அந்த பையனையே விட்டுட்டாங்கண்ணா. ஏன் விட்டாங்கன்ற நான் விட்டுருந்தா நானாவது ஏதாவது பண்ணிருப்பேன் அவனை. ம் வந்து 2 அடி அடிச்சு அந்த பையனையும் அனுப்பிச்சு விட்டாங்கண்ணா. ம் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒருத்தன் ஜாலியா சுத்தின்னு இருக்கான். ம் நாங்க பேஷனேட்டடா போயிட்டு லவ் பண்ணிட்டு இருக்கோம். எங்க இடத்துல தான் நடந்துச்சு. நாங்க அதை மறுக்கல. ஆனா ஆ நாங்க எல்லாருமே இப்போ வந்து இன்னமும் பெரிய மனுஷங்களே இல்லாத லெவலுக்கு பேசிட்டு இருக்கானுங்கண்ணா. சரி. நான் வந்து பாக்குறேன். நான் வந்து ம். பாக்குறேன். எங்க இருக்க? நீ அங்கேயே இருக்க? நான் கடையில தானே இருக்கேன். சரி, ஓகே. நான் நான் வரேன். ஓகேண்ணா. நான் வந்து பாக்குறேன். இது பண்ணாத. லைவ் போலாமா? ஓகேண்ணா. நான் ரெடி தானே. ஆ ஆல்ரெடி இது அவனுக்கு நடந்ததுன்றதை என்னால ஏத்துக்கவே முடியல. ம் ம் அதை தாண்டி நிறைய நடக்குது. ம் பாத்துக்கலாம் வா. நான் தான் ஒண்ணும் இல்ல. ஆண்டவன் கைவிட மாட்டான். பைரவர் மேல பாரத்தை போட்டு பண்ண ஆரம்பி. ம். பாத்துக்கலாம். சரியா? நான் வரேன். ஓகேண்ணா. ம் சரிண்ணா. பை. End of flashback. அந்த ஸ்கூல் ஓனருக்கு சூசைடல் தாட்ஸ் எல்லாம் வந்திருந்தா, ஒருவேளை இதெல்லாம் நடந்திருந்தா, இந்த மக்கள் எமோஷனல் ஆகி தீட்டின அந்த உசிரெல்லாம் திரும்ப கொண்டு வர முடியுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்னன்னு நான் சொல்றேன். ஜெய் பைரவா.